இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மக்காச்சோள மேக்சிம் பூஸ்டரினை மக்காச்சோள பயிருக்கு ஏக்கருக்கு 3 கிலோ என 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஆண் மஞ்சரி மற்றும் மணி உருவாகும் பருவத்தில் தெளிக்கவும். கூடுதலாக ஒட்டும் திரவம் சேர்த்து கொள்ளவும். இதனால் மணி பிடிக்கும் திறன் அதிகரிக்கும், விளைச்சல் 20% வரை அதிகரிக்கும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரும். எள் பயிரில் குருத்து இலை பிணைக்கும் புழு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இவற்றின் இளம் புழு இலையை பின்னி பிணைத்து கொண்டு அதனுள் இருந்து இலைகளையும் இளம் குருத்துக்களையும் உண்டு சேதப்படுத்தும். வளர்ச்சியடைந்த புழுக்கள் மொக்கு மற்றும் காய்களை துளைத்து சென்று சேதப்படுத்தும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 40 மில்லி என்ற அளவில் வேப்ப எண்ணெய் மற்றும் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட உளுந்து பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, இலைப்பேன், அஸ்வினி மற்றும் வெள்ளையி தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% 3 மில்லி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது ட்ரைசோஃபாஸ் 40 EC 2.5 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். காய்கறி பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் சூரிய விளக்கு பொறி வைக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறி மற்றும் ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் நிற ஒட்டும் அட்டை பொறிகளை பயன்படுத்தலாம். இனி வருவது தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையம் முறுக்கேற்றிய பட்டின் விலை நிலவரம். சேலம் வார்ப்பு 1 கிலோ 5825 ரூபாய்க்கும், கும்பகோணம் கிண்டம் வார்ப்பு, ராசிபுரம் வார்ப்பு, கொண்டலம்பட்டி வார்ப்பு, தொட்டம்பாளையம் வார்ப்பு, ஆரணி ஜரி வார்ப்பு, ஆரணி ஒண்டி வார்ப்பு, காஞ்சிபுரம் ஜரி வார்ப்பு ஆகியவை 5800 ரூபாய்க்கும், கும்பகோணம் வார்ப்பு 5500 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 2 இழை 5180 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 3 இழை 5200 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 4 இழை மற்றும் 6 இழை 5220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 38% காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 18.5 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 335 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 2112 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 12 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.